திண்டிவனத்துல இருந்து செஞ்சி போற வழியில, திருவண்ணாமலை போற வழியில இந்த கோயில் இருந்து சேத்பட் கூட்ரோடு யோக முனீஸ்வரர் ஆலயம். சேத்பட் ரோட்ல யோக முனீஸ்வரர் ஆலயம் அமைந்து இருக்கு. அந்த ஆலயத்துல யாரெல்லாம் வர்றாங்க? இந்த ஆலயத்துக்கு எவ்வளவு பெரிய மினிஸ்டர் எல்லாம் வராங்க, எல்லாமே வராங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அவங்களுக்கு கல்யாணம் கூடி வராத ரொம்ப இதெல்லாம் தொல்லெல்லாம் இருக்கு. கல்யாணம் ஆகி மறுபடியும் அவங்களுக்கு தொந்தரவு வருது, அவங்களுக்கு எல்லாம் பரிகார பூஜை செய்து, இந்த பூஜை செய்து, அலங்காரம் செய்து, அபிஷேகம் செய்து, ஐயனுக்கு எல்லாம் சரி பண்ணி எல்லாமே நிவர்த்தி பண்ணி வண்டிக்கு மெயினா இந்த கோயிலாண்ட வந்து நீ ஒரு ரவுண்டு போயிட்டீங்கன்னா போதும், உனக்கு வர தொல்லைகள் எல்லாம் விலகி போயிடும். அதுதான். எலுமிச்சம்பழம் 4 வைப்பீங்களா? ஆமா, 4 வேலுக்கு பழம் வச்சு ஒரு பழம் சுத்தி போடுவேன். நான் அதிகமா காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். கொடுக்குற காசை நான் வாங்கிக்குவேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும் வருமானம்? எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும். பெரிய ஆளுங்க வந்தாங்கன்னா பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்களா? பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான். சுத்தி போட்டா ஒரு 50 ரூபா, 500, 1000. 500, 1000 எல்லாம் யாரு கொடுப்பான்? அபிஷேகம் பண்ணா கொடுப்பாங்க. அபிஷேகம்னாக்கா அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். மல்லிகல்ல இருந்து 11 அபிஷேகம் பண்ணாதான் 1001 ரூபாய் எனக்கு. அது மாதிரி எல்லா பூஜை, வண்டி விபத்துகள்லாம் இல்லாம இருக்கும். எந்த விபத்தும் உனக்கு ஆகாது. இந்த இடத்துல வந்து போயிட்டீங்கன்னாக்கா எந்த தொந்தரவா இருந்தாலும் உங்களுக்கு விலகி போயிடும். ஐயனுடைய 500 ஆண்டு காலமா இருக்கிறாரு இந்த கோயில். நாங்க 500 ஆண்டு காலமா தலைமுறையா இந்த கோயில பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல ஐயா, இப்ப மதம், மொழி, ஜாதி பேதம் இல்லாம வருவாங்க? எதுவும் கிடையாது. எல்லா முஸ்லீமு, கிறிஸ்டின் எல்லாமே வருவாங்க இந்த கோயில. காலையில கூட ஒரு முஸ்லீமுக்கு மந்திரிச்சு தான் விட்டாங்க.